ரெண்டாம் உலக யுத்தம் நடக்கிற போது இந்த ராக்கெட் டெக்னாலஜி வந்து ரொம்ப பெருசா வளர்ந்துருந்தது. அந்த ராக்கெட்டை கண்டுபிடிச்ச டைம்ல ரேடாரோ இல்ல கைடன்ஸ் சிஸ்டமோ எந்த ஒரு நாட்டுடையுமே இல்ல. அப்படி இல்லாத பொழுது இவங்க தயாரிக்கிற ராக்கெட் எல்லாம் எதிரி நாட்டை நோக்கி ஏவப்படும் போது அது குறிப்பிட்ட இலக்கை தாக்காம சில பல கிலோமீட்டர் தாண்டி போய் விழுது. அதனால என்ன நடக்குதுன்னா அவங்க உருவாக்கின அனுப்புற ராக்கெட்டும் வேஸ்ட், அந்த காசும் வேஸ்ட். அது இல்லாம இவங்க அடிக்கிறாங்கன்றது எனிமிக்கும் தெரிஞ்சிருது. இலக்கை குறிவைத்து தாக்குறதுக்காகவே ஒரு புதுவிதமான டெக்னாலஜியை கையாளுறாங்க இந்த ரெண்டாம் உலக யுத்தத்துல. அந்த டெக்னாலஜி என்னன்னு கேட்டீங்கன்னா புறாக்கள். அன்றாடம் நாங்க வாழ்வில் பாக்குற எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற புறாக்களை பயன்படுத்தி தான் இரண்டாம் உலக யுத்தம் நடக்கிறப்போ ராக்கெட்டுகளுக்கு கைடன்ஸ் சிஸ்டமா யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த புறாக்கள் 100% அக்யூரசியை கொடுத்திருக்கு. இவங்க இதை எப்படி தயாரிச்சாங்க, இந்த புறாக்களை எப்படி ட்ரெயின் பண்ணாங்கன்றது தான் இந்த வீடியோவில் நாங்க பார்க்க போறோம். BF ஸ்கின்னரை பத்தி எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து ஒரு சைக்காலஜி டாக்டர், சயின்டிஸ்ட் சொல்லலாம். இவர் வந்து ஹியூமன் அண்ட் அனிமல் சைக்காலஜி அண்ட் பிஹேவியர் அனாலிசிஸ்ல மிக கை தேர்ந்த ஒரு நபர். இவர் கண்டுபிடிச்ச ஒரு டேர்ம் தான் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதரையோ இல்ல ஒரு விலங்குட பிஹேவியரை மாடிஃபை பண்ணக்கூடிய ஒரு டேர்ம் தான் இந்த ஆப்பரண்ட் கண்டிஷனிங் சொல்றது. உதாரணத்துக்கு சொல்ல போனா நீங்க நல்லா படிச்சீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் வரும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெடல்ஸ் வரும். வீட்டில் நாய் வளர்க்குறவங்களுக்கு இதை பத்தின இது தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை சொன்னா அந்த நாய் வந்து அந்த விஷயத்தை செஞ்சா நீங்க அதுக்கு ஒரு ரிவார்ட் கொடுப்பீங்க, இல்ல தலையை தடவி விடுவீங்க, இல்ல குட் பாயிண்டாக சொல்லுவீங்க. இந்த விஷயத்தை இவர் டெஸ்ட் பண்றதுக்காக இவர் பயன்படுத்திய மிருகங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்று எலி, ஒன்று புறா. எலிகளை வச்சு என்ன செய்வாருன்னா ஒரு சுவிட்சை அழுத்தினா தான் எலிக்கு சாப்பாடு வரணும்ன்றதுக்காக எலிகளை வச்சு அதை செஞ்சு பார்த்திருக்காரு. ஸோ இவர் இப்படி செய்யறப்போ அந்த எலிகளுக்கு ஒரு எண்ணம் உருவாகும், அந்த சுவிட்சை அழுத்தினா மட்டும்தான் எனக்கு சாப்பாடு கிடைக்கும். ஸோ எந்த டைமுக்கு அது சாப்பாடு தேவையோ அந்த டைம்ல வந்து அந்த சுவிட்ச் அழுத்தி கீழே இருக்க சாப்பாடு சாப்பிட்டு போகும். அதே மாதிரி ஒரு இரண்டு புறாக்களை வந்து பிங் பாங் விளையாட வச்சிருக்காரு. பிங் பாங் ஒரு போல வச்சு அந்த பக்கம் இந்த பக்கம் அடிக்கிறது. அந்த புறாக்களுக்கு அந்த பிங் பாங் விளையாடுறதுல எது ஜெயிக்குதோ அதுக்கு சாப்பாடு கிடைக்கும். புறாட மூளையில வந்து எனக்கு இந்த விளையாட்டுல ஜெயிச்சா தான் சாப்பாடு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் தோன்றிடும். இதுக்கு பேர் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் சொல்றது. இந்த டைம்ல தான் இரண்டாவது யுத்தம் வந்து மிக உச்சத்துக்கு அடையுது. இந்த உச்சத்துக்கு அடையிறப்போ ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் இல்லாதபடியால ஏவப்படுற ராக்கெட் எல்லாம் வந்து வீணா தான் போகுது, எதிரிகளை தாக்காம பல கிலோமீட்டர் அங்கால போய் விளைவிக்கிறது. அந்த டைம்ல தான் இவர் வீட்டுக்கு மேல பறக்கிற பறவைகளை பார்த்திருக்காரு. அந்த பறவைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வி ஷேப்ல வந்து ஒரு பாயிண்ட் நோக்கி பறந்து கொண்டு போகும். சோ இவருக்கு என்ன தோணுதுன்னா இதை வச்சு ஒரு புறாக்களை ஒரு கைடன்ஸ் சிஸ்டமா யூஸ் பண்ணலாம். ஏன் புறாக்களை நாங்க இப்படி ட்ரெயின் பண்ணக்கூடாது, ஒரு பாயிண்ட் நோக்கி போறதுக்காக ட்ரெயின் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி புறாக்களை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஐடியாவை கொண்டு போய் இவர் வந்து டிஃபென்ஸ் கமிட்டி கிட்ட சொல்றாரு. அப்படி சொல்ல அவங்க என்ன செய்யறாங்கன்னா இவர் சொல்ற ஐடியா ஓரளவுக்கு ஓகே மாதிரி இருக்குது. ப்ராஜெக்ட் பிஜன் சொல்லி ஒன்றையும் ஆரம்பிச்சு அதுக்கு கிட்டத்தட்ட $30,000 அளவுல காசும் சாங்ஷன் பண்றாங்க. பொதுவாகவே ஒரு பாம்புடா அதுல பேலோட் வந்து அதாவது எக்ஸ்ப்ளோஷன் நடக்கிற பேலோட் வந்து முனையில தான் இருக்கும், பட்டோட வெடிக்கிற மாதிரி. ஆனா இவர் உருவாக்குற பாம்புக்கு பேலோட வந்து நடுவுல வைக்கிறார். முன்னாடி நோஸ் போர்ஷன்ல புறாக்கள் எங்க போறோம் எப்படி போறோம் என்று பாக்குறதுக்காக ஒரு ஓப்பனிங் இருக்கும். புறாக்களை சும்மா முன்னுக்கு உட்கார வச்சா புறாக்கள் கூட்டிட்டு போவான்னு கேட்டா இல்ல. அந்த புறாக்களுக்கு அந்த காலத்துல இருந்த சோல்ஜர்ஸை விட அதிகமான ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க. இப்படி இந்த பாம்பை கைட் பண்ணி கொண்டு போற புறாக்களை எப்படி ட்ரெயின் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு மூவிங் பிளேட்டை வச்சு அந்த பிளேட்ல வந்து டாட்ஸ் இருக்கும். சோ அந்த டோட்டை வந்து புறா தொட்டுச்சுண்டா இந்த புறாக்கு சாப்பாடு கிடைக்கும். அந்த புள்ளியை தொட்டா தனக்கு சாப்பாடு கிடைக்கும் என்று அதோட மைண்ட்ல தோணும். அப்படி அதோட பிஹேவியரை கொஞ்சம் மாத்தின பிறகு இன்னொரு விதமான ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த டோட்டை தொட்டா மட்டும் போதாது, அந்த டோட்டுக்கு பக்கத்தில் தொடணும் என்று ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எந்த அளவுக்கு அது பக்கத்துல தொடுதோ அந்த அளவுக்கு அதுக்கு அதிகமான சாப்பாடு கிடைக்கும் என்ற ஒரு மென்டாலிட்டி அந்த புறாக்கு உருவாக்குறாங்க. இப்படி அதை பக்கமா தொட வச்சுட்டு அப்புறமா என்ன செஞ்சாங்க கரெக்டா அந்த தொட்டா மட்டும்தான் அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்ற மாதிரி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துருவாங்க இந்த புறாவை. அப்படி கொண்டு வந்த பிறகு அந்த புறா கரெக்டா அந்த டொட்டை தொட்டு தனக்கு தேவையான சாப்பாடை எடுத்துக்கொள்ளும். இந்த ராக்கெட் வந்து பறக்கும் போது ஆடை செய்யும் தானே, குலுங்க செய்யும். அப்படி குலுங்கும் போது இந்த டொட் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வரும். அதுக்கேற்ற மாதிரியும் இந்த ட்ரெயின் பண்றாங்க. என்ன செய்யறாங்கன்னா அந்த டொட்டை அங்கேயும் இங்கேயும் ஓட விடுறாங்க. அந்த ஓட விட்டு இந்த புறா கரெக்டா அந்த டொட்டை தொட்டா மட்டும்தான் இதுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்ற ஒரு மென்டாலிட்டியையும் ஒரு பிஹேவியரையும் உருவாக்குறாங்க. அது மாதிரி அந்த புறாவும் கரெக்டா அந்த டொட்டை தொட்டு தனக்கு தேவையான சாப்பாடுகளை எடுத்துக்கொள்ளும். இப்போதைக்கு இந்த புறாவை இறக்கி விட்டா அந்த டொட்டை தொட்டா மட்டும்தான் அதுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணமும் பிஹேவியரும் அந்த புறாவோட மைண்ட்ல செட் பண்ணிட்டாங்க. அந்த டாட் எங்க போனாலும் இந்த புறா அதை மிஸ் பண்ணாம கொத்தி அதோட சாப்பாடை எடுத்துக்கொள்ளும். அவர் மொத்தமா ட்ரெயின் பண்ண புறாக்களுடைய எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 64 புறாக்கள். பேட்டில் கிரவுண்ட்ல டொட்ஸ் இருக்காது, ஏதோ ஃபிளைட்ஸ் இருக்கும், இல்ல டேங்க்ஸ் இருக்கும், இல்ல சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி எதிரிகளோட கப்பலை வச்சு புறாக்களை ட்ரெயின் பண்றாரு. அதாவது அந்த கப்பலை கரெக்டா தொட்டா மட்டும்தான் இதுக்கு சாப்பாடு கிடைக்கிற மாதிரி. இதுல ஒரு சின்ன பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா அதுகள் அந்த கப்பலை சூஸ் பண்ணாம கப்பலுக்கு பக்கத்துல இருந்த கப்பலோட நிழலை சூஸ் பண்ண வலிக்கிட்டு. ஸோ அப்படி சூஸ் பண்ணா இந்த புறாக்கள் கொண்டு போற பாம்ஸ் வந்து டார்கெட்டை மிஸ் பண்ணி வெளியில விழுந்துரும். ஒரு புறாவை நம்பாம இவர் என்ன செய்யறா ஒரே ராக்கெட்ல 3 புறாக்களை வச்சு அனுப்புற மாதிரி செட் பண்றாரு. ஸோ இந்த 3 புறாக்கள்ல அந்த கப்பலை மெஜாரிட்டியா எத்தனை புறா தொடுதோ அதை அவரேஜா எடுத்துக்கொண்டு இந்த ராக்கெட் சிஸ்டத்தை கைட் பண்ணி கொண்டு போகும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதே மாதிரி 3 புறாக்கள் 2 புறாக்கள் அந்த கப்பலை தொட்டுச்சுன்னா இந்த ராக்கெட் வந்து கரெக்டா அந்த கப்பலை போய் அடிக்கிற மாதிரி புறாக்களை ட்ரெயின் பண்றாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ள சிஸ்டத்தையும் வைக்கிறாங்க. ஒரு புறாவை வச்சு இவருக்கு கிடைச்ச அக்யூரசி அவரேஜ் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 70%. ஆனா இந்த 3 புறாக்களை வச்சு செய்யும் போது இவருக்கு கிடைச்ச அக்யூரசி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 100% கிடைக்குது. போற இடத்த இந்த புறாக்கள் வந்து பக்காவா கைட் பண்ணி கொண்டு போய் கொண்டிருந்தது. ட்ரெயின் பண்ணப்பட்ட புறாக்களை எடுத்து 3 ஒவ்வொரு ராக்கெட்டின் முனைப்பகுதியிலையும் வச்சிருவாங்க. அந்த புறாக்கள் எஸ்கேப் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அதோட கைகளையும் அதோட இறக்கைகளையும் கட்டி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம புறாட மேல் உதட வெட்டி அதுல ஒரு மெட்டல் ரோட ஃபிட் பண்ணி
பண்ணி மெட்டல் ராட்ல வந்து ஒரு கண்டக்டிவ் ஷீட்டையும் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த புறா அந்த மெட்டல் ராடை வச்சு இதில் டார்கெட்டை தொடும்போது அதுல இருந்து ஒரு விதமான எலக்ட்ரிக் சிக்னல் வந்து வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது அந்த எலக்ட்ரிக் சிக்னலோட அக்யூரசியை வச்சு இந்த ராக்கெட் எந்த பக்கத்துக்கு போகணும்ன்றதுக்கான முடிவை எடுக்கும். ட்ரெயின் பண்ணி அவங்க டிஃபென்ஸ் கமிட்டில கொண்டு கொடுக்கும்போது நினைச்சதை விட இது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ராக்கெட் இவங்க டிசைன் பண்ண ராக்கெட்ல மாடிஃபை பண்ணணும். ஏன்னா புறாக்கள் உட்காரக்கூடிய மாதிரி முன்னுக்கு டிசைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த புறாக்களை இப்படி அனுப்பும் போது சப்போஸ் டார்கெட் மிஸ் ஆகி வெளியில விழுந்ததுன்னா அனுப்பின ராக்கெட்டும் வேஸ்ட், ட்ரெயின் பண்ண புறாவும் வேஸ்ட். ஸோ குறி வச்சு ஒரு இடத்தை அழிக்கிறதுக்கு பதிலாக மொத்தமா அழிச்சிட்டா என்னன்னு சொல்லி போட்டு தான் ஓப்பன்ஹைமரை கூப்பிட்டு மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது அணுகுண்டு தயாரிக்கிற ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி மேன்ஹாட்டன் வந்து ஸ்டார்ட் பண்ண கைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து கைவிடப்பட்டுட்டு இவங்க ட்ரெயின் பண்ண பிஜனால எந்த விதமான ஃபெயிலியரும் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா இந்த பிஜனை போர்ல எங்கேயுமே இவங்க யூஸ் பண்ணல. எந்த ஒரு புறாக்களும் இந்த ட்ரைனிங்லயோ இல்ல இவங்க பண்ண டெஸ்ட்டுகள்லயோ கொல்லப்படல. ஸோ இவர் இதுல கத்துக்கிட்ட வித்தையெல்லாம் தன்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ண வெளிக்கிட்டு அவங்களையும் அவங்களோட ஸ்டடிங் சிஸ்டத்தையும் வந்து பிஹேவியர் அனாலிஸ்ட்டை வந்து ஒரு சப்ஜெக்டாவே உள்ள கொண்டு போறார். அப்படி உள்ள கொண்டு போய் நிறைய மாணவர்களை உருவாக்குறார். 1970s வந்து இந்த ப்ராஜெக்டை திருப்பி கையில் எடுக்கிறாங்க. கடல்ல தொலைந்து போன மனிதர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெலிகாப்டருக்கு கீழே இந்த புறாக்களை வச்சு தொலைந்து போன மனிதர்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பாவிச்சாங்க. இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா மனிதர்களை வச்சு தேடுறதை விட இந்த புறாக்களை வச்சு தேடுறது ரொம்பவும் இலகுவா இருந்தது. மனிதர்கள் கொடுத்த அக்யூரசி வந்து 30%, இந்த புறாக்கள் கொடுத்த அக்யூரசி வந்து கிட்டத்தட்ட 70-80% கரெக்டா கண்டுபிடிச்சுதான். அப்புறமா இந்த டெக்னாலஜி வளர வளர இந்த புறாக்களோட தேவைகள்ன்றது குறைக்கப்பட்ட கைக்கு புறாக்கள் இப்போ சுதந்திரமா சுத்தி தெரியுது. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ்ஃபுல்லா ஆயிருந்தா இத்தரைக்கு இந்த அளவுல ஒரு புறாக்களும் இருந்திருக்காது. அந்த அளவு அதிகமான ராக்கெட்டுகளை 2ஆம் உலக யுத்தத்துல பாவிச்சாங்க. இத்தரைக்கு அழிந்து போன விலங்குகள்ல இந்த புறாவும் ஒன்றா வந்திருக்கும். இந்த புறாக்கள் வந்து இந்த அழிவிலிருந்து தப்பிச்சிட்டு இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.